மக்களே, நேத்திக்கு சுப்ரீம் கோர்ட்ல கரூர் சம்பவத்தை குறித்து வழக்கு விசாரணை என்பது நடந்தது. இதுல வந்து டிவிகே சார்பு இருக்கக்கூடிய தொண்டர்கள், ரசிகர்கள் எல்லாருமே இப்ப வந்து பாத்தீங்களா, சுப்ரீம் கோர்ட் வந்து இருக்கக்கூடிய உண்மைய வந்து ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க. ஏகப்பட்ட விஷயங்கள இப்ப வந்து சோசியல் மீடியால வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. முதல்ல என்ன நடந்திருக்குன்னு பார்க்கும்போது, ஆதவ அர்ஜுனா அவர்களுடைய தரப்புல இருந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஒரு மனு வந்து கொண்டு போனாரு ஆதவ அர்ஜுனா அவர்கள். அதுல வந்து பல விஷயங்கள் வந்து அவர் வந்து தெளிவா சொல்லியிருந்தாரு. சோ அதற்கேற்ப நேத்திக்கு வந்து டிவிகே தரப்புல இருந்து சில விஷயங்கள் வந்து சுப்ரீம் கோர்ட்ல வந்து பேசப்பட்டிருந்தது. அது என்னன்னு பார்த்தோம்னா, அந்த கரூர் சம்பவம் வந்து நடக்கும்போது விஜய் அவர்கள் அங்கிருந்து ஓடிட்டாரு. அங்கிருந்து கிளம்பி வந்துட்டாரு. மக்களே இப்போ பார்க்கல அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து சுற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. விஜய் அவர்கள் வந்து அந்த இடத்துல இருந்து ஓடலங்க. அங்க இருக்கக்கூடிய போலீஸ் வந்து விஜய் அவர்களுக்கு வந்து நீங்க இங்க இருக்காதீங்க, நீங்க கிளம்பிடுங்க அப்படின்னு சொன்னதால தான் விஜய் அவர்கள் கரூர்ல இருந்து அந்த சம்பவம் நடக்கும்போது வந்துட்டாரு அப்படிங்கிற ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை வந்து கொடுத்திருக்காங்க. அதாவது ஹைகோர்ட்ல வந்து அந்த கரூர் இஷ்யூ சம்பந்தப்பட்டு வழக்கு விசாரணை போயிட்டு இருக்கும்போது அங்க வந்து டிவிகே தரப்பே இல்ல, எதிர்த்தரப்பு மனுதாரரே இல்ல. அந்த மாதிரி டைம்ல எப்படி ஹைகோர்ட் வந்து விஜய் அவர்களுக்கு வந்து தலைமை பண்பு இல்ல அப்படிங்கிற இது போன்ற கேள்விகளை வந்து அவங்க எப்படி எழுப்புவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹைகோர்ட் அமைத்த அந்த எஸ்ஐடி குழுல வந்து எல்லாருமே மாநிலத்தில் இருக்கக்கூடிய போலீசார்களா இருக்காங்க, அதிகாரிகள் யாருமே இல்ல. அதனால சுப்ரீம் கோர்ட் ஒரு எஸ்ஐடி வந்து அமைக்கணும், அதை வந்து ஓய்வு பெற்ற ஒரு முன்னாள் நீதிபதி வந்து மானிட்டர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை டிவிகே தரப்புல இருந்து கேட்டிருக்காங்க. சோ டிவிகே தரப்புல வந்து இதெல்லாம் பேசிடுறாங்களா. அதுக்கப்புறம் தமிழ்நாடு அரசு தரப்புல இருந்து ஒரு வக்கீல் வந்து வாதாடினாரு. அவரு என்ன சொன்னார்னா, அதாவது மதுரை கோர்ட்ல வந்து எந்த ஒரு உத்தரவையும் பிறப்பிக்கல, அதனால தான் சென்னை ஹைகோர்ட்டுக்கு வந்து அது வந்து மேல்முறையிடப்பட்டது. மெட்ராஸ் ஹைகோர்ட் நியமிச்சிருக்கக்கூடிய அந்த எஸ்ஐடி குழுல வந்து வேற அதிகாரிகள் யாருமே இல்லைன்னு சொல்றீங்க. மிஸ்ரா கார்க் இது போன்ற நபர்கள் வந்து சிபிஐ உடைய தலைமை தாங்கி இருக்கக்கூடிய பொறுப்புல இருந்து வந்தவங்க தான் அப்படின்ட்டு தமிழ்நாடு அரசு சார்ந்து பேசக்கூடிய வக்கீல் அவர்கள் வந்து பேசியிருந்தாங்க. அதே சமயத்தில் விஜய் அவர்கள் வந்து கரூருக்கு அந்த சம்பவம் நடக்கும்போது ரொம்ப தாமதமாக வந்தார், 12 மணிக்கு வர வேண்டியவர் 7 மணிக்கு தான் வந்தார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வந்து முன் வச்சாங்க. அப்புறம் சுப்ரீம் கோர்ட் இதுல வந்து ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அரசு தரப்பை பார்த்து கேட்டிருக்கு. முதல்ல சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன கேக்குதுன்னா, ஏன் சென்னை ஹைகோர்ட் வந்து இந்த வழக்கு விசாரணை வந்து எடுத்து நடத்தணும். அதாவது கரூர் வந்து இந்த மதுரை கிளை ஹைகோர்ட் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு ஏரியா தான் கரூர். அப்படி இருக்கும்போது மதுரை கிளையில தானே இந்த வழக்கு வந்து விசாரிக்கப்பட்டிருக்க வேண்டும். அதே சமயத்துல மதுரை ஹைகோர்ட்டும் மெட்ராஸ் ஹைகோர்ட்டும் எப்படி வெவ்வேறு விவாதங்களை முன்வச்சு ஒரே விஷயங்களுக்கு எப்படி உத்தரவுகளை வந்து பிறப்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து எழுப்பியிருக்கு. ஹைகோர்ட் எதுக்கு இந்த வழக்கை வந்து தானா விசாரிக்க முன் வந்திருக்கு அப்படின்ட்டு இந்த கேள்வியை வர எழுப்பியிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் இன்னொரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்கு. அதுதான் இப்போ வந்து விவாதத்துக்குரிய ஒரு பொருளாக மாறி இருக்கு. ஒரு தனி நீதிபதி தலையிட்டது தவறு அப்படின்ட்டு சொல்லியிருக்குங்க சுப்ரீம் கோர்ட். ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர், அதாவது இந்த தேர்தல் பரப்புரை கூட்டத்தின் பொழுது என்ன மாதிரியான விதிகளை வந்து பின்பற்ற வேண்டும், இது போன்ற விஷயத்துக்கு தான் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. அப்புறம் ஏன் நீங்க வந்து அந்த மனு தாக்கல் செய்யப்பட்ட அந்த வழக்கு விசாரணையின் போது நீங்க வந்து இந்த எஸ்ஐடி வந்து நீங்க எப்படி வந்து பரிந்துரைக்கலாம், இந்த கேஸை வந்து எப்படி நீங்க வந்து கிரிமினல் கேஸா எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின்ஸை வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து கேட்டிருக்குங்க. அதே சமயத்தில் விஜய் அவர்கள் வந்து ஏன் லேட்டா வந்து ஒரு பார்த்தாரா பார்க்கலையா அதெல்லாம் நமக்கு தேவையில்லாதது. அதாவது 41 உயிர்கள் அந்த ஸ்டாம்பீட்ல வந்து எப்படி இறந்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம கண்டறியணும். சுப்ரீம் கோர்ட் வந்து அந்த பெஞ்ச், சுப்ரீம் கோர்ட் அமர்வு அந்த பெஞ்ச் வந்து சொல்லி இருக்கக்கூடிய விஷயங்களை உங்ககிட்ட வந்து ரொம்ப ஓப்பனா சொல்லிட்டேன். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை என்னோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டு போயிடுங்க.